ஒரு பக்கம் இங்கே எவ்வளோ கேட்டாலும் வந்துட்டு இந்து கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க. கருணா வந்து செம கடுப்பாயிறாரு, கெஞ்சிட்ருக்காரு, என்னென்னமோ பண்ணுறாரு. சரி உங்கள் அண்ணி தான் சொல்கிறல்ல, நீ எப்படியாவது ப்ரூஃப் பண்ணு, அப்போ தான் வந்துட்டு நான் இது பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே டென்ஷனாக இருக்கிற ஜெயந்தி கிட்ட வந்துட்டு அவங்க அக்கா என்ன சொல்லிடுறாங்கன்னா, கரெக்டாக வந்துட்டு கருணாகரனும் கிருபாகரனும் திவாகரும் வரதை பார்த்துட்டு நீங்கள் உள்ளே போங்க, உள்ளே 2 பேரும் இருங்க, நான் கொஞ்ச நாள் சமாளிக்கிறேன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்னடி வந்தவங்களுக்கு தண்ணி கொடுக்க மாட்டேன்னு அவங்க ஹஸ்பண்ட் கேட்க, இல்லை மாமா தான் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு போய் தண்ணி கொடுக்குறாங்க. அப்புறம் திவாகர் எல்லா நகையும் வாங்கி வச்சிடுறா இந்த பொம்பளை அலங்கிட்டேருந்துன்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. கொஞ்ச நேரம் பார்த்து காஃபி எடுத்துகிட்டு வான்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணதுன்னு யோசிச்சுருக்காங்க. அண்ணி நகையெல்லாம் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. இதோ வரேன்னு சொல்லிட்டு நேராக ரூம்குள்ளே போகிறாங்க. இப்போ என்னடி பண்ணுறது, அவர் வேறு நகையை கேட்டுட்டு நிற்கிறாரு திவாகர். இப்போ என்ன பண்ணுறதுன்ற மாதிரி யோசிக்கிறாங்கன்னா, இன்னும் புரியாமல் உங்களால் தான் எல்லாமே, நான் மாமா கிட்டே எதையும் மறைக்க மாட்டேன், நான் போய் உடனே சொல்கிறேன், இந்த சின்ன பொண்ணு பேச்சு கேட்டுட்டு இவ்வளோ தூரம் நடந்துக்கிட்டு எல்லாம் தொலைச்சிட்டு வந்து நிற்கிறீ, இப்போ என்ன பண்ணுறது, நான் போய் சொல்கிறேன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஐயோ அக்கா ப்ளீஸ்க்கா வேணாக்கான்னு ஜெயந்தி கெஞ்சுறாங்க. இப்போ என்ன பண்ணலாம், எதையாவது ஒன்று பண்ணி கொஞ்ச நேரம் இது பண்ணோம். அதை கருணா போயிருக்காங்க, கண்டிப்பாக நகை எடுத்துகிட்டு வந்துடுவான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் சித்ரா, எனக்கு ஒரு ஐடியா தோணுது, என்ன ஐடியான்னு சொல்லி கேட்க, இப்போ அம்மா போய் நகை கொடுக்குற மாதிரி நின்று அவங்க ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும், அப்புறமா நான் ஒரு 5 நிமிஷம் ஆக்குறேன், அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் வந்து பாத்ரூமில் போய் உட்காந்துங்க, அதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆக்கிடலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே கருணா நான் வந்துடுவார்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சூப்பர் ஐடியா, இதுக்கு தான் படித்த பொண்ணு வேணுன்றதுன்னு ஜெயந்தி சந்தோஷமாக சொல்ல, சரி நீங்கள் பாத்ரூம்குள்ளே போங்கன்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் ஜெயந்தி அப்புறம் உங்களால் நான் இதுக்கெல்லாம் நடிக்க வேண்டியதாக இருக்குன்னு அவங்க அம்மா சலிச்சுக்கிட்டே வந்துட்டு போகிறாங்க. அப்புறம் திவாகர் கிட்டே போகிறாங்க. என்ன நீ இவ்வளோ நேரம் நான் கத்திக்கிட்டு இருந்தேன்னு சொல்கிறாங்க. இல்லை தம்பி எனக்கு கேட்கல, சரி நகையெல்லாம் கழட்டி வைங்க, நான் கணக்கு பார்த்துட்டு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் யோசித்து கையில் இருக்க வளையல் கழட்ட முடியாத மாதிரி நடிச்சிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. என்னாச்சு நீ அப்படின்னு கேட்குறாங்க. கையில் இருக்க வளையல் கழட்ட முடியல, டெய்லியும் போடுறது தானே, எப்பவும் போடுறது தானே அப்படின்னு கேட்க, ஆமாம் இன்றைக்கி என்னன்னு தெரியல, எல்லாமே வித்தியாசமாக தான் இருக்குது அப்படின்னு கடுப்பாயிட்டு கழட்ட முடியாத மாதிரி கட்டி மெதுவாக இது பண்ணி வச்சிட்ருக்காங்க. வளையல் செயின் அதுக்கப்புறம் கம்மல்ட்டு எல்லாத்தையும் கழட்டி வச்சுறாங்க. சரி அடுத்ததான் எங்கே அந்த சித்ராவும் ஜெயந்தி அப்படின்னு சொல்லி கேட்க, ஜெயந்தி பாத்ரூம் போயிருக்கா, சித்ரா அதோ வரேன்னு சொல்லிட்டு வந்தா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சித்ரான்னு கூப்பிட்றாரு. அப்புறம் சித்ராவும் இதை வந்துட்டு சித்தப்பா அப்படின்னு கொஞ்சம் மெதுவாக போகிறாங்க. போயிட்டு அவங்களும் வளையல் கழட்ட முடியாத மாதிரி நடிக்கிறாங்க. குட்ரி அப்படின்ட்டு அவங்க அம்மா நடிச்சிட்ருக்குறாங்க. அதுக்கப்புறமா அவங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே பாத்ரூமில் இருக்க என்ன நடந்துச்சுன்னு தெரியலேன்னு ஜெயந்தி பயந்துட்டு இருக்காங்க. அப்புறம் கருணா வந்துட்டு, நீங்கள் பாருங்கள், நீங்கள் இவன் நம்ப மாட்டேங்கிறா, கொடுக்கவே மாட்டேங்கிறா, நம்ம நகைன்னு சொன்னால் நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் நகை தான் சொல்லிட்டுன்னு சொல்ல, அவருக்கு ஏன் நகை இது பண்ணுறா, குடினின்னு சொல்லிட்டு, எம்மா தாய் நீ உனக்கு புண்ணியமாக போகும், தயவு செஞ்சு வந்துட்டு அந்த நகையை கொடுத்துருன்னு சொல்கிறாங்க. நான் இப்பயும் நம்ப மாட்டேன்ப்பா, நீ ஒரு வேளை ஆள் செட் பண்ணி வந்துட்டு இது பண்ணியிருந்தேன்னா அவங்க என்னை ரொம்ப வந்துட்டு இறங்கி கெஞ்சி கேட்குறாங்க, அதெல்லாம் நம்புகிற மாதிரியே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. அப்புறம் அந்த டீச்சர் வராங்க. என்னாச்சு இந்துன்னு சொல்லிட்டு, மேடம் நீங்களாவது வாங்கிட்டாங்களா, நீங்கள் டீச்சர் தானே சொல்லிட்டு சொல்ல, என்னாச்சுன்னு கேட்க, அப்புறம் நகையை பற்றி சொல்ல, அது எப்படி உன் நகை தான் நம்புறது அப்படின்னு கேட்க, இது நான் அதுக்கு மேலே லூஸாக இருக்கும் போல இதுன்னு நினைக்கிறாரு. இப்போ என்ன தான் பண்ணுறது, ஒழுங்காக நீ கொடுத்துடு, அங்கே சூழ்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படின்னா உங்கள் நகை தான் ப்ரூஃப் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் எப்படி ப்ரூஃப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்க, இன்னொரு கமல் அவங்கக்கிட்ட இருக்கும்ல, அதை வந்துட்டு எனக்கு காமிக்க சொல்லி, இப்போ எப்படி காமிக்க முடியும்னு சொல்லி கேட்க, ஃபோட்டோ எடுத்து அனுப்பி இதே நம்பருக்கு அனுப்ப சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு நேராக ஜெயந்திக்கு கால் பண்ணுறாரு கருணா. இந்த மாதிரி இவன் நம்ப மாட்டேங்கிறேன், நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க இன்னொரு கம்பலன்னு சொல்கிறாங்க. சரின்ட்டு உடனே வந்துட்டு அவங்களும் கட்டுன்னு கஷ்டப்பட்டு கட்டி அதை ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறாங்க. அதை பார்த்தோன்னா சரி, ஆனால் இருந்தாலும் அப்படின்னு தயங்குறேன், எம்மா தாய் ஒழுங்காக குட்டின்னு சொல்லிட்டு பிடிங்கிட்டு உனக்கு ஒரு நாள் இருக்குடி பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாயிட்டாங்க. வந்து கருணா கிளம்புறாரு. இங்கே திவாகர் வந்துட்டு ஜெயந்தி கத்திட்டு இருக்காங்க. அப்புறம் ஜெயந்தி வேறு வழியிலாமல் ஐயோ மாட்டணும்டா இன்னைக்கு தயங்கிக்கிட்டே போகிறாங்க. ஒரு பக்கம் முடி வச்சு மறைச்சிக்கிட்டு, என்னடி இவ்வளோ நேரம், இல்லை மாமா அது வந்து அப்படின்னு சரி எல்லாம் கழட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இவங்களும் வளையல் கழட்ட முடியாத மாதிரி நடிக்கிறாங்க. அப்புறமா என்ன கழட்ட முடியல மாமா, என்னன்னு தெரியல டைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு கையை இப்போ எப்படி கழட்டுறோம் பாருன்னு சொல்லிட்டு அப்படியே அழகாக இது பண்ணுறாங்க. இவங்க கையை ஆட்டிகிட்டே இருக்கனால ஒழுங்காக கை ஆட்டாமல் இல்லைன்னா கையை உடச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா வலையில் கட்டிடுறாரு. மிச்சதெல்லாம் கழட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா மெதுவாக செயினை கட்டுறாங்க. மாட்டினான்டான்ட்டு பயந்துகிட்டே திருன்னு 3 பேரும் முடிச்சிட்ருக்காங்க. அப்புறம் கம்மலை யார் கழட்டுவா, அவங்க கம்மல் கட்டியா இல்லை காதோட அறுத்துட்டுமா அப்படின்னு கேட்க, உடனே கம்பல் ஒன்று கழட்டுறாங்க. இன்னொன்று கழட்ட முடியாத மாதிரி முடியோடு மறைச்சி வச்சுக்கிட்டு ட்ரை பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க. மாட்டினோண்டான்னு முடிக்க கரெக்டாக கருணா வந்துட்டு வந்துடுறாரு. அவங்க கையில் இப்படி கொண்டு வந்து வச்சிடுறாரு.
டக்குன்ட்டு அப்படியே எடுத்து கொடுத்துட்றாங்க. ரொம்ப நன்றி கருணான்னு சொல்லிட்டு அப்புறம் நன்றி சொல்கிறாங்க போயிட்டு. உங்களால் நான் நல்லா மாட்டிக்கிட்டேன், இவன் பேச்சு கேட்டுட்டு என்னைக்காவது நீ இது மாதிரி பண்ணிகிட்ருக்காதுன்னு சொல்லிட்டு உடனே சித்ராவோட அம்மாவுக்கு திட்டிகிட்டு இருக்காங்க. அவங்க திட்டிட்டு போய்டுவாங்க. ரொம்ப தேங்க்ஸ் கருணான்னு சொல்லிட்டு சந்தோஷமாக சிரித்து சொல்லிகிட்டு இருக்காங்க. இதை கரெக்டாக திவாகர் வந்து பார்த்து முறைச்சி நின்றுட்டுருக்காரு. அதோட எபிசோட் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.